பாட்டு எப்படிப்பட்ட ஒரு பாட்டு. இதோட கம்போசர் யாரு? சிற்பி சார். சிற்பி சார். இந்த பாட்டு காயத்ரி பாடுறாளா சூப்பர் சிங்கர்ல? நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி சார் வரேன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணலாம்? இப்போ வரலான்னு சொல்லலாமா வேணாம் சொல்லலாமா? வரலான்னு சொல்லலாமா? எஸ் மக்களே, ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி லெஜெண்டரி. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த சிற்பி அவர்களுக்காக மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட அவரை வெல்கம் பண்ணிடலாம். மனோஜ் சார் பாட்டிக்காக வந்த போன சீசன், இந்த சீசன் வந்து கொட்டப்பாக்காக வந்திருக்கேன். தேனி காயத்ரி. போன வாரம் அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். சித்ராமா பாடின பாட்டு தாலி வரம் வேண்டி வந்தேன் தாயம்மாங்கிற பாட்டு ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உண்மையாகவே யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதே பொண்ணை வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் இன்றைக்கி நான் உன்னை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ காட் பிளஸ் யூ. உனக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. இங்கே வந்துட்டு எல்லாம் உங்களுக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உண்மையாகவே நீ அவ்வளோதான். பாஸ்போர்ட் எடுத்துக்க, விசா எடுத்துக்க, ஒவ்வொரு ஊரும் பறந்து போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தூள் கிளப்ப. அவ்வளோதான். வாழ்த்துக்கள்மா சார். எங்களுக்கு ஒரு டவுட் சார். எல்லா பாட்டு பின்னாடி ஒரு கதை இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? அதே மாதிரி இசையமைப்பாளர் வரும்போது அதெல்லாம் கேட்க முடியும். இந்த ஹார்மோனியம் தான் இருந்தால் 8 வரை சொல்லட்டுமா சார்? 8 வரை சொல்லுங்களேன். பழையபடி இந்த பாட்டை ரீக்ரியேஷன் பண்ணிடுவோம். எப்படி சார் இந்த டியூன் உருவாக்குனீங்க? எப்பவுமே ஒரு டைரக்டர் வந்து சிச்சுவேஷன் சொல்லும்போது இன்ஸ்பிரேஷனுக்கு ஏதாவது இன்னொரு சாங்கை சொல்லுவாங்க, ஒரு ஃபோக் சாங்கை. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவர் மகள இஞ்சி இடு பழகா மாதிரி ஒரு சாங் வேணும், இஞ்சி இடு பழகி மாதிரி ஒரு சாங் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த சாங்கோட பார்த்தீங்கன்னா தபையில் அந்த டங்காரதம்ல தான் டங்கு டக்கு 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 டங்கு அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சாங் வேணும் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே வந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள் அப்பப்போ நான் ஏதாவது ஒரு ரீக்ரியேஷன்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது அந்த கவிதைகளை எடுத்து டம்மி வேர்ட்ஸ் போட்டு ஏதாவது நான் டியூன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி வந்து நாட்டுப்புற பாட்டில் ஒரு 2 லைன்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் கொட்டா பாக்கம் கொழுந்துவத்திலையும் போட்டா வாய்ஸவுக்கும், இந்த 2 வேர்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே நான் வந்து இந்த டியூனை நான் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ வந்து நான் வந்து அவங்க சும்மா சௌத்ரி ஸ்டார் டேபிளில் வந்து உட்காந்துட்டு அந்த சாங்கை நான் வந்து சும்மா அப்படி பாடி கட்டின தாளம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் போட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து சும்மா தத்தக்காரன் தான் பண்ணுவேன். கொட்டா பாக்கம் கொழுந்துவத்திலையும் போட்டா வாய்ஸவுக்கும் மச்சானியும் மச்சினே நானும் பல்லவி ஓகேன்ட்டாங்க. சரண சும்மா தத்துக்கரமா தான் பண்ணேன். மனோஜ் சார், இந்த சாங்கை வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜானகி அம்மாவையும் உங்களையும் பாட வச்சேன். இப்போ வந்தீங்கன்னா உங்களையும் இந்த பொண்ணையும் பாட வைக்கலாம்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆக்சுவலி காயத்ரி பாடுறத நான் வந்து பேக்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பர்ஃபெக்ஷனா அந்த சங்கதி, அந்த சிரிப்பு, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணடா நீ. தேங்க்யூ சார். ஸோ நல்ல எதிர்காலம் இருக்கு. நிறைய மேடைகள் காத்துக்கிட்டு இருக்கு உனக்கு. ஓகே, ஆக்சுவலி உனக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீ ஒரிஜினல் சாங்ஸை கேட்டுட்டு நீ பக்காவா நீ அதை டெலிவரி பண்ணிட்ட. ஏன்னா நீ அப்படியே மனோஜோட சேர்ந்து அதை பாடு. 1 2 1 2 3 4. தாமரபூ இருக்கு, சந்தனபூ இருக்கு, 2 ஒண்ணு காட்டட்டுமா? கற்பனை எல்லாம் உனக்கு கச்சிதமாக இருக்கு, கண்டது எல்லாம் கை கட்டுமா? கொட்டி நினைச்ச ஆசையினாலே ஒட்டு துடிக்குது பூர்வத்தின் மேலே. கத்திரி வெயில் கொதிப்பது போலே காய்ச்சல் எடுக்குது உடுப்புக்கும் மேலே. காதல் பொறப்பது கழுத்துக்கு கீழே. கொட்டா பாக்கம் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய்ஸவுக்கும்.
மச்சான் நானும் மச்சினி நீயும் தொட்டாதோள் பறக்கும் நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நானும் செவக்க மாப்பிள்ள வேணும் நாக்கு சவக்க சுண்ணாம்பு வேணும் நீயும் ஜவக்க மாப்பிள்ள வேணும் தாலி கட்டியது தாலிக்கு வேணும் கொட்ட பாக்க கலந்து வெத்தலை கொண்டவள் செவக்கும் மச்சான் நானும் மச்சினி நீயும் தொட்டாதோள் பறக்கும் தொட்டாதோள் பறக்கும் ஐயோ தொட்டாதோள் பறக்கும்